தருவாய் சரணமம்மா அன்பாய் நிறைவாய் சரணமம்மா சரணம் சரணம் நாகம்மா சரணம் சரணம் நாகம்மா அம்மா சரணம் ஆன்மா சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம். தெய்வங்களுக்கும் ஆதில வந்தது எதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்வேஸ்வரனுடைய நெற்றி பார்வையில இருந்து ஒரு தவள் மகா பிரத்யங்கர தேவி. எல்லாரும் ஊட்டியானி மண்ணை சாதாரண ஒரு பூமியா நினைப்பாங்க. ஏதோ சாதாரண அருள்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமா ஒரு பாம்பா மட்டும்தான் நினைப்பாங்க. உண்மை அது கிடையாது. இது அருள்வாக்கு சொல்றதுக்கான தெய்வம் மட்டும் கிடையாது, சாதாரண தெய்வம் இது கிடையாது. நீ கும்பிட்ற ஐயனாரை குண்டினா அந்த ஐயனாரோட அம்சம் தான், காளியை குண்டினா அந்த காளியோட அம்சம் தான். ஒருத்தவங்க உடம்புல ஒரு சாமி வருதுன்னா அந்த சுவாமி வரணுமா வேண்டாமா, அந்த சுவாமி சொல்ற வாக்கு பலிதம் தரணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பவள் அதர்வனக்காளி. வேதங்கள் 4. இந்த வேதத்துல 4 வேதங்கள் உண்டு. இந்த 4 வேதங்கள் 3 வேதங்கள் உலகத்தோட நன்மைக்காக படைக்கப்பட்டது, ஒரு வேதம் உலகத்தோட அழிவுக்காக படைக்கப்பட்டது. அதுதான் அதர்வன வேதம். இந்த அதர்வன வேதத்துல வேதங்கள்ல 4லையுமே சரி, முருகன் பேரு கிடையாது, ஐயப்பன் பேரு கிடையாது, காளி பேரு கிடையாது, கருப்சான் பேர் கிடையாது, வீரன் பேர் கிடையாது, ஏன் இந்த சிவபெருமானுடைய பேரே கிடையாது. வேதங்கள்ல குறிப்பிட ஒரே பேர் அதர்வன வேதம், அதர்வன காளி. இந்த அம்மாவோட பேரை வச்சுதான் அதர்வன வேதமே உருவானுச்சு. அப்போ ஒட்டும் வேதங்களை தெரியாதவங்க தெய்வ வழிபாடு செய்வதற்கு தகுதியற்றவங்க. வேதங்களை பத்தி புரிஞ்சுக்கணும். வேதங்கள்னா என்ன, நம்ம வாழ்வியல் முறைகள்ல எதெல்லாம் நமக்கு ஒத்து வரும் ஒத்து வராதுன்னு உருவாக்கின சாஸ்திரங்கள். பிரம்மதேவன் நாக்க திறந்து முதல்ல படிக்கப்பட்டவன் வேதம். அந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த புவி இயங்குது. 14 லோகங்கள் வருது. நமக்கு தலைக்கு மேலே 7 லோகம் இயங்கிட்டு இருக்கு, நம்ம பூமிக்கு கீழே 7 லோகம் இயங்குது. அதாவது பூமி மாறியே 7 லோகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள் அத்தனையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரே தெய்வம் அதர்வன காளி. உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது கடவுளோட நிலையில கிடையாது. மனுஷனுக்கு தான் உயர்ந்தது சிறியது பெரியதுன்னு இருக்கு. ஆண்டவனோட பார்வையில சிறியது பெரியதுங்கிறது கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான், ஒரு சக்தி. அந்த ஏக்கத்துக்கான பேரை நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதனால எல்லாத்தையும் படைத்து எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய அதர்வன காளி. அவரோட அருள் பிரிந்த இடம் இது. இந்த இடத்துக்குள்ள வந்துட்டீங்கனாலே அவரோட சக்தி பாதுகாப்பு வளையத்துக்குள்ள போயிட்டீங்க. ஒரு தாயுடைய இந்த உலகத்துல எது நமக்கு ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னா, பெத்தவளோட மடியில உட்கார்ந்துருக்கிறது தான் ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கும். பெத்தவளோட மடியை தவிர்த்து இந்த குழந்தைக்கு வேற எங்கேயுமே பாதுகாப்பு இருக்காது. அதே போல தாய் நாகபராசக்தி அம்மனுடைய ஆலயத்துல பிரத்யங்கராதேவி மடிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அம்பாலோட அருளை தவிர்த்து உங்களுக்கு வேற பாதுகாப்பே கிடையாது. அப்படிப்பட்ட கண்கண்ட தெய்வம், கருணைய வடிவான தெய்வம் அம்மா. ஓம் சக்தியே திருட்டியானி அரசியே, ஓம் சக்தியே மகாமாயி, ஓம் சக்தியே நாகவல்லியே, ஓம் சக்தியே நாகதேவியே.